நான் தான். நீ எதற்காக செய்தாய்? உங்கள் மீது கொண்ட பேரன்பினால். உன் மாயவித்தைகள் என்னிடம் பலிக்காது. உடனே இங்கிருந்து சென்று விடு ராட்சசியே. மகாராணி, நீங்களாவது என்னை நம்புங்களேன். நான் முழுமையாக ராட்சசி அல்ல. நான் சாலங்கடி என்ற ஈஸ்வரி அம்சத்தை சேர்ந்தவள். முக்காலத்தையும் அறியும் சக்தி படைத்தவள் நான். ஒரு ராட்சசனின் தங்கை என்பது மட்டுமே என் பூர்வ ஜன்ம வினைப்பயனாக என்னிடத்தில் உள்ள குறை. நீங்கள் கவனம் தவறும் காலத்தில் நான் எச்சரிக்கையாக இருந்து உங்களை காப்பேன். என் குறித்த உங்களின் சந்தேகத்தை போக்க வியாசர் பெருமான் விரைவில் இங்கு வருவார். அப்பொழுது நான் சொன்னது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். நான் சமைத்த உணவை தயவு செய்து உண்ணுங்கள். தர்மா, தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுஷ்மான் பவ. வியாசர் பெருமானுக்கு வணக்கம். திக்கற்று அலையும் எங்களுக்கு உங்களின் வருகை பெரும் நம்பிக்கையை தருகிறது. குந்தி, வருந்தாதே. திக்கற்று அலையச் செய்வதும் நிலைபெற்று இருக்கச் செய்வதும் அவனே. அவன் செயலை அகமலர்ந்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு துன்பம் என்றும் இல்லை. தங்களின் வாக்கு எங்களுக்கு நிம்மதியை தருகிறது. வியாசர் பெருமானுக்கு என் வணக்கங்கள். நீ இவள் எப்படி இங்கே? சுவாமி, என் குறித்த உங்கள் சந்தேகத்தை போக்க வியாசர் பெருமான் விரைவில் இங்கு வருவார். அப்பொழுது நான் சொன்னது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கு வருவீர்கள் என்பதை இவள் முன்கூட்டியே சொன்னாள். எங்களுக்கு தங்களின் தரிசனம் இவ்வளவு விரைவில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. முக்காலத்தையும் அறிந்தவள் இடும்பி. அவள் பொய்யுரைக்க மாட்டாள். அத்தை, நான் உங்களுக்கு நன்மை செய்யவே இங்கு வந்தேன். என்னை நம்புங்கள். உங்கள் புதல்வனை கண்டதும் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். மணந்தால் அவரையே மணப்பேன்.
இல்லையே இங்கேயே மறிப்பேன். இந்த பிரச்சனைக்கு தாங்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும். இடும்பி ராட்சச குலத்தைச் சேர்ந்தவள் என்பதால் தானே இந்த குழப்பம். உண்மையில் இவள் பெயர் கமலபாலிகை. தேவாம்சமும் ராட்சசாம்சமும் ஒருங்கே பெற்ற இவள் சால கடங்கடி வம்சத்தைச் சேர்ந்தவள். அபூர்வ சக்தி படைத்த இவள் மிகவும் நல்லவள். இவளை பீமன் மணந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுவதாக தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அண்ணன் தர்மன் இருக்க இளையவன் நான் திருமணம் செய்து கொள்வது முறையாகாதே சுவாமி. குலவழக்கப்படி நடைபெறும் திருமணத்திற்குத்தான் நீ சொல்லும் தர்மமெல்லாம் பொருந்தும். காந்தர்வ முறைப்படி நீ இடும்பியை திருமணம் செய்து கொண்டால் தர்மத்தை பின்பற்றியவனாகவே நீ கருதப்படுவாய். தர்ம சாஸ்திரத்தில் 8 வகை விவாகங்கள் கூறப்பட்டுள்ளன. கன்னியை ஆடை அணிகலன்களால் அலங்கரித்து தன் இனத்தில் தகுதியுள்ள வரனிடம் அளிப்பதே பிரம்மம் விவாகம். தன் வீட்டில் தேவயாகம் நடத்தி முடிவில் ருத்விஜயனுக்கு கன்னியை தானம் செய்வது தெய்வ விவாகம். ஆணும் பெண்ணும் தர்மப்படி நடக்க வேண்டும் என்று கன்னிகாதானம் செய்வது பிரஜாபத்ய விவாகம். வரனிடம் 2 பசுவும் காளையும் சீதனமாக பெற்று கன்னியாதானம் செய்வது ஆசுர விவாகம். வரனும் பெண்ணும் பரஸ்பரம் தன்னிச்சையாக விருப்பப்பட்டு செய்து கொள்வது காந்தர்வ விவாகம். பெண் வீட்டாரின் அஜாகிரதையை பயன்படுத்தி பெண்ணை அபகரித்துச் செல்வது ராட்சச விவாகம். தூக்கத்திலும் குடிமயக்கத்திலும் பெண்ணை தூக்கிச் செல்வது பைசாச விவாகமாகும். இதில் ஆசூர மற்றும் பைசாச விவாகங்கள் அதர்மமானவை. மற்ற அனைத்தும் சத்திரியர்களுக்கு உகந்தவையே. சகோதரர்கள் 5 பேரும் ஒற்றுமையாக இருக்க நான் ஒருவன் மட்டும் தனியாக திருமணம் செய்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? கிடைப்பதை பங்கிட்டுக் கொள்வது ஒற்றுமைக்கு அழகு. விரும்பியவளை ஏற்றுக்கொள்வது ஆண்மைக்கு அழகு. ஆதலால் நீ இடும்பியை காந்தர்வ திருமணம் செய்வதால் உங்கள் சகோதர ஒற்றுமைக்கு எந்த பங்கமும் நேராது. அது மட்டுமல்ல, இந்த திருமணம் சாதாரண மானிட திருமணம் போன்றதல்ல. இத்திருமணத்தின் நோக்கம் தேவ ரகசியம். அதை இப்போது நீங்கள் ஆராயாமல் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்வதே உங்களுக்கு நன்மை பயக்கும். எங்கள் குலகுரு நீங்கள். தங்களின் பேச்சை எங்களால் மறுக்க முடியுமா? தந்தையே, ஏன் இப்படி செய்தீர்கள்? தங்களுக்கு என்ன ஆயிற்றோ என்று நாங்கள் அனைவரும் எப்படி துடித்து போனோம் தெரியுமா? அண்ணா, எதற்கும் கவலைப்படாத நீங்கள் இப்படி கலங்கலாமா? தங்களுக்கு என்னவானதோ என்று அஞ்சி நடுங்கி போனோம். இப்பொழுதுதான் எங்களுக்கு உயிரே வந்தது.
தாங்கள் நாள் முழுதும் உணவருந்தவில்லை. பசியார ஏதேனும்? எனக்கு தெரியும் தந்தையே, தங்கள் உயிரை பணைய வைத்து செய்த யாகம் இப்படி பாழாய் போனதே என்ற ஏமாற்றத்தில் தானே தாங்கள் நிலை குலைந்து போயுள்ளீர். தந்தையே, பாண்டவர்கள் இருந்தால் என்ன, தனி ஒருவனாய் நின்று உங்கள் சத்ரு துரோணரை நான் கொல்வேன். இது சத்தியம். நானும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் நெருப்பில் பிறந்தவள். நிச்சயமாக என் பிறப்பின் நோக்கம் வீணாகாது. அரசே, எங்க செல்கிறீர்கள்? அண்ணா, உங்களுக்கு என்னவானது? இவர்களை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? யாரும் என்னை பின்தொடரக்கூடாது. இது அரச உத்தரவு. அண்ணா, 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 அண்ணா. குருவுக்கு குருவே, குரு என்ற வார்த்தையின் முழு பொருளே, உங்களை தரிசித்ததில் அடியேன் தன்யனானேன். கிருஷ்ணா, உன் வருகையினால் இந்த அத்தினாபுரமே பெருமை கொள்கிறது. இந்த பேச்சில் இருக்கும் வரவேற்பு முகத்தில் தெரியவில்லையே. முதலாக அத்தினாபுரத்திற்கு வந்திருக்கும் தாங்கள் அரசவைக்கு வராமல் விதுரனின் இருப்பிடத்திற்கு வந்ததுதான் அரசருக்கு வருத்தம். நான் என்ன செய்ய முடியும்? ஒரு விவாக சுபமுகூர்த்தத்திற்கோ முடிசூட்டு விழாவிற்கோ தான் அத்தினாபுரம் வரவேண்டும் என்பது எனது விருப்பமும் கூட. ஆனால் நாம் ஒன்று நினைக்க விதி வேறு ஒன்றையல்லவா செயல்படுத்துகிறது? பாண்டவர்களின் மரணம் எங்கள் அனைவரின் மகிழ்ச்சியையும் இப்படி பறித்து விட்டது. பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை நீங்களுமா நம்புகிறீர்கள்? பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட உண்மையல்லவா? அவர்கள் இறந்தபோது அணிந்திருந்த ஆபரணங்கள் தடயமாக கிடைத்துள்ளது. அவர்களின் எரிந்த உடல்களை வாரணாவதத்திலிருந்து வந்த தூதுவன் பார்த்திருக்கிறான். பாண்டவர்களின் அஸ்தியும் கிடைத்திருக்கிறது. அப்படியா? திக்கற்றவன் நட்சத்திரங்களின் வாயிலாக திசையை அறிகிறான். இல்லையா துரியோதனா? காடே பற்றி எரியும் போது வலைக்குள் புகுந்து தப்பி விடுகிறது முள்ளம் பன்றி. நான் சொல்வது சரிதானே சகுனி? கிருஷ்ணா, நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. புரியாதவர்களுக்கு நான் இன்னும் விளக்கமாக சொன்னாலும் புரியப் போவதில்லை. புரிந்தவர்களுக்கு நான் இப்போது சொன்னதே அதிகம்.
நான் சொல்வது சரிதானே? ஆமாம். ஆனால் ஒன்று, என்ன? பாண்டவர்களின் மரணமே மாயை என்பது என் கருத்து. கிருஷ்ணா, அதாவது மரணமே மாயை என்று சொல்ல வந்தேன். உடலுக்குத்தான் மரணம் உண்டு, ஆன்மாவுக்கு மரணம் ஏது? இயற்கையின் முன் மனிதன் வெறும் துரும்புதான். இதற்கு பாண்டவர்கள் மட்டும் விதிவிலக்காயிருக்க முடியுமா? வானை பிளக்கும் வர்ணாசிரத்தை வானளாவு கற்று தேர்ந்த அர்ஜுனன் அற்பமான முறையில் அக்னியில் மாண்டு போனான் என்றால் இது நம்பக்கூடிய கதையாக இல்லையே. கர்ணா, அக்னி ஈஸ்வர சுரூபம். உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் சமுத்திரத்தையே அரை நொடியில் வற்றச் செய்யும் ஆற்றல் அக்னிக்கு உள்ளது. அது மட்டுமல்ல, வானிலிருந்து வரும் மழையை பூமியை தீண்ட விடாமல் தனது வெப்பத்தால் ஆவியாக்கி மறுபடியும் வானுக்கே திருப்பி அனுப்பும் சக்தி அக்னிக்கு உள்ளது. அப்படி இருக்க அர்ஜுனன் கற்ற வித்தை அக்னியிடம் செல்லுபடியாகுமா கர்ணா? சரி, அப்படியானால் ஈமக்கிரியை நடத்த வியாசர் பெருமான் வராதது ஏன்? ஞானியரின் செயல்களுக்கு 1000 காரணம் இருக்கும். அதை அறிய ஆற்றலை வளர்த்துக் கொண்ட நீ கொஞ்சம் அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கர்ணா. இப்போது நீ என்னதான் சொல்ல வருகிறாய் கிருஷ்ணா? பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, இல்லை மாண்டு விட்டார்களா? பாண்டவர்களை நினைக்காமல் நம்மால் வாழ முடியுமா? பாசம் மிக்க ஒரு உறவினனாக, தீரம் மிக்க வீரனாக, வஞ்சம் தீர்க்கும் எதிரியாக, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? ஆக அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள். ஆனால் பாண்டவர்கள் இறந்து போனதற்கான ஆணித்தரமான ஆதாரங்கள் அரசவையில் உள்ளன. நம்பிக்கை என்பது தனி மனிதனை சார்ந்தது. ஆதாரம் என்பது அனைவருக்கும் பொதுவான அடிப்படையான விஷயம். உங்கள் காந்தார நாட்டில் வழங்கப்படும் தீர்ப்புகளும் எடுக்கப்படும் முடிவுகளும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைகின்றனவா அல்லது ஆதாரத்தின் அடிப்படையில் அமைகின்றனவா? எங்கள் நாட்டில் என்ன, எல்லா நாட்டிலும் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படும். இதில் சந்தேகமில்லையே. சந்தேகமில்லை. பிறகென்ன சந்தேகம்? என்ன மாமா ஆழ்ந்த யோசனை? பாண்டவர்கள் தான் இறந்தது உறுதியாகிவிட்டதே. எப்படி சொல்கிறாய்? அதுதான் கிருஷ்ணனே பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை செய்யலாம் என்று அறிவித்து விட்டானே. நீ சிறுவன் என்பதை நிரூபித்து விட்டாய் துச்சாதனா. வெளுத்ததெல்லாம் பால் என்று கூட நம்பிவிடலாம். ஆனால் கிருஷ்ணன் கூறுவதை மட்டும் உண்மை என்று நம்பிவிட முடியாது. மாமா? ஆமாம், பலராமனை கூட நம்பிவிடலாம். ஆனால் இந்த கிருஷ்ணன் இருக்கிறானே, அவன் எத்தனுக்கு எத்தன், கயவனை மிஞ்சும் கயவன், வஞ்சத்திற்கே வகுப்பெடுக்கும் வஞ்சகன். அவன் பேச்சை ஒரு காலம் நம்பக்கூடாது. அவன் அவையில் மாற்றி மாற்றி பேசியதை கவனித்தீர்கள் அல்லவா? ஆம் மாமா,
பாண்டவர்களின் மரணத்தை வைத்துக்கொண்டு அவையே ஒரு குழப்பி விட்டானே. குழப்பத்திற்கு அரசனான தங்களையே இப்படி குழப்பி விட்டாரே. மடையனே, அனைவரையும் குழப்புவதுதான் கிருஷ்ணனின் குலத்தொழில். அந்த கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியைகளை நடத்தும் வரை நம்மால் பாண்டவர்களின் மரணத்தை உறுதி செய்ய முடியாது. நாளை காலை வரை நாம் காத்திருப்போம். வாருங்கள். தீர்காயுஷ்மான் பவா. எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். இத்தனை துன்பத்திலும் இப்படி ஒரு நற்காரியம் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்? நடக்கும் எல்லாமே நன்மைகள் என்று நினைப்போமே. குந்தி, நாம் பார்க்கும் பார்வையில்தான் நன்மை தீமைகள் தெரிகிறது. உங்கள் வருகையும் அருள் நிறைந்த கனிவான பேச்சும் எங்களுக்கு மிகவும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. உண்மைதான். நாங்கள் சோர்வின் உச்சத்தில் இருந்தோம். அதை துடைத்தெறிந்து விட்டீர்கள் சுவாமி. நம்பிக்கையே சத்திரியனின் பிரதான ஆயுதம் என்பதை யோகியாகிய நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? இடும்பி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள். அதுவரையில் நீங்கள் எல்லோரும் அவளுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இடும்பி, இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிதானே? உங்கள் கருணையாலும் வியாசர் பெருமானின் அருளாலும் எனது ஆசை நிறைவேறியது அம்மா. பீமா, சென்று மூத்தவர்களிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீடூழி வாழ்க. எல்லாம் சரிதான். ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை. உத்தரவிடுங்கள் அரசே, கட்டுப்பட காத்திருக்கிறேன். நீ பகலில் எங்கு வேண்டுமானாலும் பீமனோடு காடு மலை எங்கும் சுற்றித் திரியலாம். இரவில் அவனை கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நீ எங்களோடு இருக்கும் காலங்களில் அரக்க ரூபத்தை அடியோடு ஒதுக்கிவிட்டு அழகிய சுரூபத்துடன் தான் இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன். இடும்பி,
உனக்கு குழந்தை பிறக்கும் வரையில்தான் இவர்கள் இங்கே தங்கியிருப்பார்கள். பிறகு கிளம்பி விடுவார்கள். இவர்கள் புறப்படும் போது நீ முழு மனதோடு இவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். என்ன, சம்மதம்தானே? தங்களது உத்தரவு பெருமானே. இடும்பி, நாளை நடக்கப் போவதை நினைத்து இன்று ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் கணவனோடு சென்று சந்தோஷமாக இரு. செல்பீமா, இன்னும் என்ன தயக்கம்? அண்ணா அண்ணா சென்று வாருங்கள் அண்ணா. இளவரசே, பயப்படாதீர்கள். கிருஷ்ணா, உயிரோடு இருப்பவர்களுக்கு ஈமக்கிரியை செய்யலாமா? கூடாதுதான். பிறகு இதெல்லாம் நான் பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை செய்யப் போகிறேன் என்று யார் சொன்னது? அப்படியென்றால் பொறுத்திருந்து பார். பாண்டவர்கள் உயிரோடு திரும்பி விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அந்த நம்பிக்கையும் பொய்த்து விட்டதே. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், குந்தி தேவி, பதி பாண்டு தர்ப்பயாமி. மாமா, பாண்டவர்களின் 5 பெயர்களையும் சொல்லி அவர்கள் இறந்து விட்டதை கிருஷ்ணன் உறுதி செய்து விட்டான். இப்போதுதான் எனக்கு நம்பிக்கை வருகிறது.
விதுரா, நான் நடத்திய தர்ப்பணச் சடங்கை கவனித்தாயா? கவனித்தேன் கிருஷ்ணா, நன்றாக கவனித்தேன். எல்லோருடைய பெயர்களையும் கூறி கடைசியாக பதி பாண்டு என்று முடித்தீர்களே, அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. இவர்களின் சந்தேகம் நீங்கத்தான் இந்த ஈமக்கிரியை நாடகம். புரிந்து கொண்டேன் கிருஷ்ணா. பாண்டவர்கள் முழு பலத்தோடு வெளிப்படும் வரை அவர்கள் இறந்தவர்களாகவே இருப்பார்கள். நீ கவலைப்பட தேவையில்லை. நன்றி கிருஷ்ணா. சுவாமி, சுவாமி, சுவாமி. துருபதா, இவர்களை உருவாக்கியது தாங்கள் தானே? இவர்களை நீங்களே கொன்று விடுங்கள். துருபதா, விஷயத்தை சொல். இவள் பிறப்பெடுத்ததன் நோக்கம்தான் என்ன? அர்ஜுனனை மணப்பதற்காக. அர்ஜுனனும் பாண்டவர்களும் இப்பொழுது இறந்து விட்டார்கள். அப்படியெனில் இவள் பிறந்ததன் நோக்கம் பொய்யாகிவிட்டதாக தானே அர்த்தம்? இந்த திருஷ்டத்யும்னன் பிறந்ததன் நோக்கம் மட்டும் எப்படி நிறைவேறும்? ஆக மொத்தம் தாங்கள் செய்த யாகத்தின் பலன் பாழாகிவிட்டது, அப்படித்தானே? சுவாமி, அர்ஜுனனை மணப்பதற்காகவே பிறவி எடுத்தவள் நான். ஆனால் இன்று அர்ஜுனனே உயிருடன் இல்லை. அப்படி என்றால் எதற்காக எனக்கு உயிர் கொடுத்தீர்கள்? லட்சியமற்ற எங்களை பெறவா எங்கள் தந்தை அக்னியில் நின்று யாகம் செய்தார்? இவர்களை படைத்தது தாங்கள் தானே? இவர்களை நீங்களே அழித்து விடுங்கள். லட்சியமற்ற இவர்கள் இருந்தென்ன இறந்தென்ன?
துருபதா, என் யாகம் சத்தியமானது. என் யாகத்தின் மூலம் தோன்றிய இதோ இவர்கள் என்ன லட்சியத்திற்காக பிறந்தார்களோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். இது சத்தியம். துருபதா, என் யாகத்தை நீ சந்தேகித்தாய் அல்லவா? அதற்கான பலனை நீங்கள் மூவரும் அனுபவிப்பீர்கள். சுவாமி, எங்களை மன்னித்தருள வேண்டும். இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும். கோபம் வந்தால் சாபம் கொடுக்கும் சாதாரண முனிவன் அல்ல நான். யோக முனி இந்த யாஜன். இவன் உண்மை மட்டுமே சொல்வான், சத்தியத்தை மட்டுமே செய்வான். மாமா, இன்று நான் மகிழ்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். மருமகனே, உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. உன் சத்துருக்களான பாண்டவர்கள் இறந்ததை கிருஷ்ணனே உறுதி செய்து விட்டான். இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. மாமா, உங்களின் மதிநுட்பமும் ராஜதந்திரமும் யாருக்கு வாய்க்கும்? நீங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளிக்கிறீர்கள். நானும் மது வெள்ளத்தில் தத்தளிக்கிறேன். ஆனால் அங்க தேசத்து மன்னன் கர்ண மகாராஜாவோ ஏதோ குழப்பத்தில் தத்தளிப்பது போல் தெரிகிறது. கர்ணா, ஏன் இப்படி இருக்கிறாய்? வா, எங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொள். துரியோதனா, ஒரு நண்பனாக உன் சத்ருக்கள் அழிந்ததில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் ஒரு வீரனாக பாண்டவர்களின் மரணம், குறிப்பாக அர்ஜுனனின் மரணம் என்னை வதைக்கிறது. கர்ணா, உன்னை ஒன்று கேட்டால் வருத்தப்பட மாட்டாயே? கேளுங்கள். உனக்கு அர்ஜுனன் மேல் இனம் புரியாத அன்பு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அப்படி தோன்றுவதில் தவறொன்றுமில்லை. அர்ஜுனன் மிகச்சிறந்த வீரன். அவன் வீரத்தின் மேல் நான் கொண்டுள்ள மரியாதை மற்றவர் கண்களுக்கு அன்பாக தெரியலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. என் கண்களுக்கு நீ ஒருவனே மாவீரன். மாமா, இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். அண்ணனுக்கு உடனே பட்டாபிஷேகம் சூட்ட தந்தையை வற்புறுத்தலாம். வாருங்கள் வாருங்கள். நிலவா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டாயா துச்சாதனா? மாமா, இன்னும் எதற்காக பொறுமை காக்க வேண்டும்? உன்னை இளவரசனாக்கவே உன் தந்தை விரும்புவார். ஆனால்
அவர் பாண்டவர்களை கொன்ற பழியை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இது குறித்து அவரிடம் பேசுவது உசிதமாகாது. சிறிது காலம் கழித்து அவரே ஒரு முடிவுக்கு வருவார். அதுவரை பொறுத்திருங்கள். மாமா, நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். காத்து கொண்டிருக்கிறோம்.